பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைய நாளுடைய பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமாய் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போமே. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். நமக்கு ஜெபத்தினுடைய வல்லமை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். நாம ஜெபிக்கிறதுனால தான் நம்ம அனுதினமும் நம்ம ஜெபத்தோடு கூட நம்மளுடைய பயணத்தை தொடர்றதுனால தான் கர்த்தருடைய கிருபையோடு கூட நாம பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த ஜெபத்திலே ஆவியில் ஜெபிப்பதன் மூலமாக ஏன்னா இதுல நமக்கு நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதபடியினால், இப்ப பல சமயங்கள்ல நாம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அல்லது அன்னைக்கு பார்க்கக்கூடிய பிரச்சனையில நம்ம நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன இருக்குதோ அதனுடைய பேசிஸ்ல தான் நம்மளுடைய ஜெபம் இருக்கும். பட் தேவனுடைய சித்தம் அனாதி தீர்மானம். அது நேற்றும் என்றும் என்றென்றும் மாறாத கர்த்தர். ஏன்னா நமக்கு பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படின்னு தான் நம்மளுடைய ஜெபம் இருக்க சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தன்னுடைய சீஷர்களோடு கூட இருக்கையில் அவர் சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்துல அவர் சொல்லி கொடுத்தது என்னது? பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்ப நாம ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திலே பல சமயங்கள்ல நாம பூலோகத்துல என்ன விரும்புகிறோமோ அதை மாத்திரம் சொல்லி அல்லது அதுக்காக மாத்திரமே நம்மளுடைய ஜெப குறிப்புகள் எல்லாமே இருக்கிறதா இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய உறுப்பினர்களாக நாம் அனைவரும் பரிந்துரைக்கும் ஊழியத்துக்குள்ளார பங்கு பெறுவது தேவனுடைய ஸ்லாக்கியமாகவும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பாகவும் நமக்கு இருக்கக்கூடிய உரிமையாகவும் நம்மளுடைய கடமையாகவும் தான் பைபிள் நிறைய விதத்துல சொல்லக்கூடியதா இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய மைய வசனத்துல இந்த வசனம் இப்ப இன்னைக்கு நாம பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த பைபிள் ஸ்டடிக்கு மைய வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 26வது அதிகாரம். அதுக்கு அடுத்தது 27வது வசனம், 28வது அதிகாரத்துல 26வது வசனம் வாசித்தோம். 27வது வசனத்தை வாசிப்போமே. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். அப்போ நாம ஜெபிக்க வேண்டியது இருதயத்தில் இருக்கக்கூடியவைகள் என்னவென்று அறிந்த அதே ஆவியானவர் ஆவியினுடைய சிந்தையும் அவர் அறிவார். அப்ப இந்த ஆவியினுடைய சிந்தையோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் இந்த நாளிலே தெளிவா சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா இதே வசனம் ரோமருக்கு எழுதின 8வது அதிகாரம் 26, 27 வசனத்துல ஹீப்ரூவினுடைய கிரேக்க மொழியில இருக்கக்கூடிய அந்த வல்லுநர்களால இருக்கக்கூடிய டைரக்ட் டிரான்ஸ்லேஷன், அந்த டிரான்ஸ்லேஷன்ல டிவி அப்படின்றது ஒண்ணு உண்டு. அந்த டிவி டிரான்ஸ்லேஷன்ல அவங்க போட்டிருக்கக்கூடியதை தமிழ்ல நாம வாசிக்க கேட்டோம்னா, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் அறிய மாட்டோம். வார்த்தையால் வெளிப்படுத்த முடியாத மூச்சுகளுடன் ஆவியானவர் தாமே நமக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். மனிதரின் இருதயங்களை பார்க்கிற தேவன் ஆவியானவரின் சிந்தை எதுவென்று அறிவார். ஏனென்றால் ஆவியானவர் தேவனுடைய மக்களுக்காகவும் அவருடைய சித்தத்தின்படி தேவனிடம் வேண்டிக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நாம எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல சமயங்கள்ல இன்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும், இப்படி ஜெபிக்கணும், இன்னென்ன விதங்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு சில சமயங்கள்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுடைய வாகனம் பழுதாய் போனதாச்சோ, அல்லது உங்களுடைய செல்போன் பழுதாய் போயிடுச்சுனாலோ, அல்லது உங்களுடைய முக்கியமான ஒரு பொருள் தொலைந்து விட்டாலோ, அதுக்காக நாம இன்டென்ஷனோட ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். நான் ஜெபம் பண்ண பிரதர், இதெல்லாம் சரியாயிடுச்சு பிரதர், ரைட்டு. ஆனா அந்த செல்போன்ல ஒரு விதமான ரிப்பேரை ஆவியானவர் அனுமதிக்கிறாரு அப்படின்னா,
அதுக்கப்புறமேட்டு நீ செல்போனை பயன்படுத்துறது குறைக்கணுங்கிறது தேவனுடைய தீர்மானமா இருக்கும். அதுக்காகத்தான் அந்த நாள்ல அந்த காரியம் அனுமதிக்கப்பட்டதா இருக்கும். ஆனா நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதே அதே கிரேக்க மொழியில இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் NEB அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கக்கூடியதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது கூட நமக்கு தெரியாது, ஆனால் நமது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளின் மூலம் ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமது உள்ளந்திரியங்களை சோதித்தறியும் தேவ ஆவியானவர் என்ன பொருள் கொள்கிறார் என்பதை அறிவார். ஏனென்றால் அவர் தேவனுடைய சொந்த வழியில் தேவனுடைய மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். தேவனுடைய சொந்த வழியில் தேவனுடைய மக்களுக்காக வேண்டுதல் செய்வதற்கு அப்ப ஆவியிலே ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போமே. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விடுத்து கொண்டிருங்கள். அப்போ இதுல எந்த சமயத்திலும் ஆவியிலே ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருங்கள். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் நாம ஜெபம் பண்றது இறுதி நாட்களுக்குரிய ஜெபத்துல இருக்க வேண்டியவர்களா. இதுவரைக்கும் நாம பண்ணியிருக்கக்கூடிய ஜெபம் பாரம்பரிய ஜெபம், ஏதோ ஒரு புத்தகத்தை வைத்து வாசித்தவர்களா கூட இருந்திருக்கலாம், அல்லது யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்தை மனப்பாடமா சொல்லுகிறவர்களா, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வசனங்களோடு கூட சேர்த்து ஒரு சில பேர் ஃபார்முலேட் பண்ணி கொடுத்த அந்த ஜெபத்தை மனப்பாடமாய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறவர்களா கூட இருக்கலாம். ஆனா நம்ம சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாரம்பரிய ஜெபத்துக்குள்ளார இருக்கிறதுக்கு பைபிள் ஒரு நாளுமே நமக்கு அனுமதிக்கவில்லை இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தினுடைய மாதிரியைத்தான் நமக்கு விட்டு சென்றார். ஆனா அதே ஜெபத்தை மனப்பாடம் பண்ணி திரும்ப திரும்ப ஒப்பிக்க சொல்லி கொடுக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு கட்டட சபைகளும் காணிக்கை சபைகளும் பாரம்பரியங்களும் இத நாம் பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய ஜெபத்தை சொல்வோமாக அப்படின்னு சொல்லிட்டு அதை நீளமா சொல்றதுனால அன்னைக்கு உரிய ஜெபம் ஏறெடுக்கப்பட்டதாய் அவர்களுடைய நினைவும் திருப்தியும் இருக்கும். ஆனா ஜெபம் அப்படிங்கிறது தேவனுடைய சொந்த வழியிலே தேவனுடைய மக்களுக்காக வேண்டுதல் செய்யக்கூடியது ஆவியினுடைய ஜெபம். அதுதான் நீங்க எல்லா சமயத்திலும் ஆவியிலே ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருங்கள். அப்ப நாம ஜெபம் பண்ண வேண்டியது ஆவியில ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆவியில ஜெபம் பண்றது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரோடு கூட, ஏன்னா நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஆவியானவர் தாமே ஜெபம் செய்கிறார். அப்ப இதுல 3 காரியத்தை நாம கத்துக்கிறவங்களா இருக்கிறோம். 1, நாம் கிறிஸ்துவனுடைய பெருமூச்சை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அப்போ உங்களுடைய அந்த பெருமூச்சோடு இருக்கக்கூடிய அந்த ஜெபமே இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட அந்த ஒப்புரவான அந்த மூச்சுகளோடு கூட இருக்கக்கூடிய ஜெபம் தான் இருக்கணும். 2வது, அந்த மூச்சு பரிசுத்த ஆவியானவர் கூட, ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நான் ஆவியோடு கூட இசைந்து, கிறிஸ்துவனுடைய ஆவியோடு கூட இசைந்து நான் ஜெபிக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். 3வது, நம் மூலமாக தேவன் வேண்டுதல் செய்ய விரும்பக்கூடிய காரியங்கள் எல்லாமே இருக்குது. பல சமயங்கள்ல நம்மளுடைய ஜெபங்கள் இத பரிந்து பேசுவார் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவருடைய உலாவுகிற கண்ணை தன்னை நோக்கி பார்க்கக்கூடிய கண்கள் எங்கேயாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடிய நேரங்களில நம்மளுடைய ஜெபம் ஆவியோடு கூட இணைந்து தேவனுடைய சமூகத்துல நிற்குமேயானால் அது பூரண பலனை தரக்கூடியதாய் இருக்கும். ஏன்னா நாம நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாமே இன்னைக்கு உலகப்பூர்வமாய் பார்க்கக்கூடிய ஒரு உதாரணத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிவியோ செல்போனோ அல்லது ஒரு டிரான்சிஸ்டரோ அல்லது ரேடியோவோ எது வேணாலும் இருக்கட்டும், அதற்குரிய
அந்த செயல்பாடுகள் எல்லாமே எங்க ஒரு ஸ்டேஷன் இருக்குதோ அந்த ஸ்டேஷன்ல இருந்து பேசுகிறவர்கள் தான் அது பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு செல்போன்லயே நம்ம பேசுறோம் அப்படின்னா, நேருக்கு நேரா பேசுறவர்ல அவர் இருக்கக்கூடிய இடத்துல அவர் பேசுகிறவராய் இருப்பார். ஆனா, நமக்கு அத இடத்துல கொண்டாந்து டிரான்ஸ்மிட் பண்ணி, அத வர வழியில எதுவும் வெறும் சத்தமா வரப்போறது கிடையாது. அது மைக்ரோ வேவ்ஸா தான் வரப்போகுது. சவுண்ட் வேவ்ஸா தான் வரப்போகுது. வர்றத ரிசீவ் பண்றதுக்கு ஒரு டவர வச்சு, அந்த டவர்ல இருந்து வரக்கூடிய டிரான்ஸ்மிஷன சரியான ஃப்ரீக்வென்சிய சரியான அளவுல நாம வச்சிருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் செட்டோ அல்லது வீட்ல வச்சிருக்கக்கூடிய அந்த செட் ஆப் பாக்ஸோ அது கரெக்டா ரிசீவ் பண்ணாதான் அதனுடைய அந்த ஃப்ரீக்வென்சி சரியா வந்து வரக்கூடிய கற்றலைகள் எல்லாமே நமக்கு வாய்ஸாவும் வீடியோவாவும் மாறி வரக்கூடியதா இருக்கக்கூடிய டிவைஸ் மட்டும்தான் நம்ம வீட்ல இருக்கு. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அந்த செல்போனோ அல்லது ரேடியோவோ அல்லது டிவியோ நமக்கு எந்த ஒரு ப்ரோக்ராமையும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோட அந்த இடத்துல இல்லை. அது பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே ஸ்டேஷன்ல மாத்திரம்தான் இருக்குது. அதை வந்து இடையில டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த டவர்ல பூஸ்டப் பண்ணி வேணா கொடுக்கலாம். அந்த இடத்துல இருந்து நின்னு கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அத நம்மளுடைய செட்டு ரிசீவ் பண்ற சமயத்துல தான் அந்த ஃப்ரீக்வன்சி சவுண்டாவும் வீடியோவாவும் மாறக்கூடிய விதத்துல இருக்கு. அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது தேவனுடைய சமூகத்துல இருந்து புறப்பட்டு வரக்கூடியது. அவருடைய சித்தம் அநாதி தீர்மானத்தில எழுதப்பட்டதா இருக்கிறது. தாயின் கருவிலே உருவேற்படுவதற்கு முன்பாகவே நம்மை பெயர் குறித்து அழைத்த தேவாதி தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு அதனதன் காரியங்கள் அதனதன் நாளுக்கு போதுமானதுங்கிறது நம்மளுடைய தேவாதி தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுல ஆவியானவரோடு கூட நாம் இசைந்து ஜெபிக்கிற பொழுது இன்றைய நாளுக்குரிய காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் அந்த சமூகத்துக்குள்ளார நம்மளை அழைத்து செல்லும் பொழுது நாம எதை வாங்கணுமோ அதை கரெக்டா அந்த நாளுக்குரியதை வாங்குவோம். மாம்சத்தில் நாம் ஜெபிக்கிற பொழுது உங்களுடைய மாம்ச திருப்திக்காக ஏதோ நான் இன்னைக்கு 1/2 மணி நேரம் ஜெபிக்கணும், நான் இந்த குறிப்பிட்ட நேரத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணும் அல்லது குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபிக்கணும், லிஸ்ட் போட்டு ஜெபிங்க. அல்லது ஒரு குறிப்பிட்டு ஜெபிங்க அல்லது ஆளுக்காக இருக்கிற தேவைகளுக்காக சொல்லி ஜெபிங்க. அதெல்லாம் தேவனுக்கு விருப்பமுடையதான். நம்ம வந்து எல்லாத்தையுமே சொல்லி ஜெபிக்கிறவர்களா இருக்கிறது தேவனுடைய சமூகத்துல தப்பே கிடையவே கிடையாது. ஆனா நமக்கு எங்க இருந்து புறப்பட்டு வருதோ, அப்போஸ்தலர் படி 2வது அதிகாரம் 34வது வசனம். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும். 7வது அதிகாரம் 55வது வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவான நிற்கிறதையும் கண்டு. ஆமென். எபிரேயருடைய புத்தகம் 7வது அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அந்த முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் வந்து இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்திலையும் உங்களோடு கூடவும் எந்த நேரத்திலையும் இருக்க வல்லவர் தான். அதுல மாற்றமே கிடையாது. அதை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். ஏன்னா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த முக்கியமாக இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளையும் வைத்திருந்தார். நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதர்களா தான் அவர்களும் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல மனுஷ குமாரனாய் இந்த பூமியில உலாவி வந்தவராய் தான் இருக்கிறார். அதனால மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொன்றும் உங்களுக்கு நேரிடுவது இல்லை. தங்கிடும் பலனை தருவார், தப்பிச்செல்ல வழியையும் சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனால தேவன் அவன் ஜெபிக்கிற பொழுது உற்று பார்க்கிற பொழுது பரலோகம் தெரிகிற அளவுக்கு அவனுடைய ஜெபம் ஆவியிலே நிறைந்ததாய் இருந்தது. அவனுடைய அனுபவம் ஆவியிலே நிறைந்ததாய் இருந்தது.
இப்ப பல சமயங்கள்ல ஆவியில ஜெபிக்கணும், ஆவியில ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால, நம்மளுடைய சிந்தனையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன், ஆவியானவரோடு ஜெபிக்கிறேன்னு சொல்லி 2 தனித்தனி பர்சனாலிட்டியா பார்க்கக்கூடிய விதத்திலே இருக்கும். ஆனா, இந்த பரிசுத்த ஆவியானவர், குமாரனாகிய தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமம், இது 2மே ஒருமுகப்பட்டு தான் காணப்படுதுன்றது பல வசனங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 11வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 11வது வசனம். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஆமென். அப்ப தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். அப்ப கிறிஸ்துவின் ஆவியானவர், இப்ப நம்ம ஆவியோடு கூட இணைந்து ஜெபிக்கணும், ஆவியோடு கூட இணைந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லா இடத்திலுமே நமக்கு கிறிஸ்துவின் ஆவி. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாம, அதுக்காக தான் பல சமயங்கள்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் ஜெபிக்கிற பொழுது ஆவியினுடைய கனிகளும் ஆவியினுடைய செயல்பாடுகளும் உங்களுக்குள்ளாரே பலமுள்ளதாய் இருக்கும் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு சபையா தான் நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவனுடைய ஆவியோடு கூட இணைந்து ஒன்றிணைந்த செயல்புரியக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்குள்ளார நாம் ஜெபிக்கிற பொழுது யோவானுக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இது நமக்கு முன் உதாரணமாய் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசனம். கேள்விப்பட்டவைகளை சுயமாய் பேசாமல், பல சமயங்கள்ல வீண் வார்த்தைகளினாலே அலப்பக்கூடிய ஜெபம். அப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, அது ஆண்டவரே, இது ஆண்டவரே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையுமே நமக்கு நம்மளுடைய சொந்த வார்த்தைகள்ல நாம சுயமாய் பேசாமல் வசனத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடிய விதத்துல நாம் தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா வேதாகமத்திலே இளைய குமாரன் மூத்த குமாரன் இருக்கக்கூடிய உவமைகளை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். மூத்த குமாரன் வீட்டிலே இருக்கிறவன், ஆனா இளைய குமாரன் தன்னுடைய சொத்துல பாதியை வாங்கிட்டு அது எல்லாத்தையும் வீணாக செலவழித்து விட்டு திரும்ப வந்து தேவனுடைய தகப்பனுடைய சமூகத்துல நான் உங்களுடைய மகனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நிக்கிறப்ப அவன் ஆடுகளை அடிக்கிறவனா இருக்கிறான். அப்ப மூத்த குமாரன் கேட்கிறான், நான் இது நாள் வரைக்கும் உங்களோட இருந்தேனே, என் சந்தோஷத்துக்கு நீங்க ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா அதுல தகப்பன் சொல்லக்கூடிய பதில் என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது அப்படிங்கறது எல்லாத்தையுமே தான் சொல்றதா இருக்கும். பட் வேற வகையில ஆவிக்குரிய விதத்துல நாம அதை திரும்ப நாம பார்த்தோம் அப்படின்னா, என் நாமத்தினாலே நீங்கள் எதையெல்லாம் கேட்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் நீங்க என்னுடைய நாமத்தினால இது எல்லாத்தையுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய கிறிஸ்துவின் ஆவி அந்த இடத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீ ஒரு சொரவையும் கேட்கவே இல்லையே, இப்ப மட்டும் ஏன் குறை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் கேட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவனுக்கு பேசிஃபை பண்றதுக்காகத்தான் நீ என்னுடையது எல்லாமே உன்னுடையதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாமே இங்கே தானே இருந்துச்சு, நானும் உன் பக்கத்துல தானே இருந்தேன், நீ கேட்க வேண்டியதை நீ கேட்கவே இல்லையே, என் நண்பர்களோடு நான் சந்தோஷமா இருக்க ஒரு கன்றுக்குட்டியை அடிங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த தகப்பன் என்னது, எதுக்கு இந்த அனாவசியமா செலவுன்னு சொல்லியிருக்க போறதே கிடையாது. ஓடி போன குமாரனே நேசிச்ச அந்த தகப்பனுக்கு கூட இருக்கிறவனை நேசிக்கிறதுக்கு ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம். ஆனா அதை யோசிக்காம இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு நடக்குதே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் இவன் சொல்றான், எனக்கு ஏன் ஜெயில ஆண்டவர் அப்படின்னா, நீ ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சகல வேண்டுதல்களோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
அதை இன்சிஸ்ட் பண்ண சொல்லல வசனம். எனக்கு நீங்க வந்து தாங்க தாங்க தாங்கன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ண சொல்லி கொடுக்கல. ஆனா தெரியப்படுத்துங்கள். தேவனுடைய சமூகத்துல இப்படியெல்லாம் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதோட விஷயம் தான். ஏன்னா பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். ஆமென். அது உங்கள் வேண்டுதலினாலும், அடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும். கவனிங்களேன், நமக்கு உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது ஒரு பக்கத்துல டிராவல் ஆனாலும் இன்னொரு பக்கத்துல டிராவல் ஆகக்கூடியது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாகும். அவன் வேண்டக்கூடிய காரியத்துல அது ரட்சிப்பாகும்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பிலிப்பு பட்டணம் வந்து பவுலுக்காக ஜெபித்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஆவி அவர்களுடைய ஜெபங்களோடு கூட தனி சிறப்பான விதத்துல அந்த இடத்துல இணைஞ்சிருக்கிறத இந்த வசனம் நம்மளுக்கு அழகாவே தெரியப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஏன்னா 1 கொரிந்தியருடைய புத்தகம் 12வது அதிகாரம் 27வது வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். எபேசியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இயேசு கிறிஸ்துவை மேலான தலையாகவும் அவர் நமக்கு நம்மளை எல்லாத்தையும் அவருடைய அவயங்களாகவும் உண்டாக்கி வைத்திருக்க கூடியது ரொம்ப அதிகமாய் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ தலைக்கு ஒத்தாசையா இருக்கிற மாதிரிதான் அவயங்கள் எல்லாமே செயல்பட வேண்டிய ஒரு நிச்சயம் இருக்கிறது. அப்ப தலை நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரோ, என்ன வந்து நம்மளை வந்து செய்ய சொல்லுகிறாரோ அவைகளின் மாத்திரம் நாம் செய்கிறவர்களாய் நம்மளுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையுமே நாம வச்சிருந்தோம் அப்படின்னா மாத்திரமே நம்மளுடைய ஜெபம் ஆவியோடு கூட இசைந்த ஜெபமாய் இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய ஜெபங்கள்ல நாம பல சமயங்கள்ல பல்வேறு விதமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்மளுடைய ஜெபம் பல சமயங்கள்ல ஏன்னா சபைகளிலே உன்னத பாட்டுகளினாலே உம்மை நான் பாடினேன் அப்படின்னா நம்ம 4 பாட்டு பாடி 5 பாட்டு பாடி ஒரு பரவச நிலைக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய ஜெபங்களை எல்லாத்தையுமே அப்படியே ஏறெடுத்து பார்க்குறப்ப அந்த வெளிப்பிரகாரத்துல அப்புறமேட்டு உள் பிரகாரத்துல அதுக்கு அப்புறமேட்டு தேவனுடைய சமூகத்துக்குள்ளார மகிமைக்குள்ளார நாம் கடந்து போய் அப்படி சொல்றப்பதான் இதெல்லாம் ஸ்டெப்ஸ் அப்படின்றத பாரம்பரிய சபைகள்ல சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பட் நீங்க வேதாகமம் வாசிக்கிற பொழுது மெய்யாகவே தேவனை தேடக்கூடிய ஒரு வாஞ்சையோடும் ஒரு இருதயத்தோடும் நாம் வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஜீவ வார்த்தையில ஜீவனை எழுதப்பட்ட வார்த்தைக்குள் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை ஜீவனாய் மாறக்கூடியது. நம்மளுடைய வசன வாசிப்பே பல சமயங்கள்ல தேவனுடைய சமூகத்துல ஜெபமாக மாறக்கூடியதாய் இருக்கிறது. ஆனா நம்ம பாடல் பாடினாதான் நம்மளுடைய ஆராதனை அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாம வந்து பைபிள் ஸ்டடியில நாம பார்த்தோம். ஆனா அதே ஆராதனை பலமுள்ளதாகவும் தேவனுக்கு ஏற்புடையதாகவும் நாம் மாறுகிற பொழுது அது வேத வசனங்களை நாம் தேவனை தேடக்கூடியது. இதுல எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு, இதுல எனக்கு என்ன இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு, இதுல நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசிக்கிற பொழுது அந்த வாசிப்பும் பல சமயங்களில ஜெபமாக மாறுகிறது. நாம இன்னொரு அடுத்த ரேஞ்சில பல சமயங்கள்ல ஜெபிக்கிறது, நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், பரிந்துரைக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நாம பல சமயங்கள்ல ஜெபிக்கிறோம். அந்த பரிந்துரை ஜெபத்திற்கு மிகப்பெரிய உதாரணம் மோசே தான். மோசேயினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சியை நாம பார்க்கிற பொழுது அவன் யாத்திராகமத்தினுடைய புத்தகம் 32வது அதிகாரம் 9 முதல் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. யாத்திராகமம் 32 9ல இருந்து 12 வசனம் வரைக்கும்.
இன்னும் கர்த்தர் மோசே, இந்த ஜனங்களை இன்னும் கர்த்தர் இவர்கள் வணங்காத ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். ஆமென். மோசே வேண்டிக்கிட்டது நல்லவங்களுக்காக இல்லை, அவனை போற்றுனவங்களுக்காக இல்லை, அவங்க கூட வந்தவங்களுக்காக. அதே சமயத்துல பல சமயங்கள்ல நீ யாரு எங்களை வழி நடத்துறதுக்குன்னு சொல்லி கேட்டு முறுமுறுத்து அவனை பரிசோதிச்சு பார்த்து பல சமயங்கள்ல சீண்டி பார்த்து இந்த ஜனங்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல அந்த ஜனங்களையே தானும் அந்த ஜனங்களும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஊற்றி ஒரு தேவன் எப்படி இந்த ஜனங்களுக்காக ஒரு பரிந்து பேச, ஏன்னா தலை எப்படியோ அப்படியே அவயங்களும் இருக்கிறது. அந்த அவயங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயத்துல இவன் நல்ல ஒரு அவயமாய் எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களுக்காக ரொம்ப பரிதபித்து ஜெபித்தார் அப்படிங்கிற மாதிரி பல சமயங்கள்ல நாம வாசிக்கிறதுன்படியே அவர் ஏன்னா உருக்கமாய் ஜெபிக்கிறவராய் இருந்தார். எபிரேயருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆமென். அப்போ அந்த மாம்சத்தில் இருந்த நாட்களில எப்படி ஜெபித்தாரு அப்படின்னா, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணின. அப்போ ஆண்டவரை குறித்த ஒரு அற்புதமான ஒரு சித்திரமாய் ஒரு ஆத்தும பாரத்தோடு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிப்பதை நாம் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த ஜெபம் தீவிரமானதாய் அவர் இருக்கிறப்போதான் லூக்காவுல நாம வாசிக்கிறதுன்படியே அவர் கெத்சமனி தோட்டத்துல ஏன்னா அவர் மிகுந்த வியாகுலம் அடைந்து அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அதுல ஜெபம் அப்படின்றப்போ அதுக்கப்புறமேட்டு தான் அது இரத்த வேர்வையா மாறினது அப்படிங்கிற வசனம் இருக்கு. ஆனா அவர் மிகுந்த வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட மோசேக்கும் அந்த ஜனங்களை அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் அந்த இடத்துல சொன்ன உடனே அவன் சொல்றான், மிகுந்த வியாகுலப்பட்டு உடனே அவங்களுக்காக முதல்ல நின்று பரிந்து பேசி ஜெபிக்கிறவன அவன் நிக்கிறான். போய் என்னது 2 விஷயம், கோபாக்கினையில இருந்து அந்த ஜனங்களை காப்பாற்றணும். கிறிஸ்துவனுடைய ஊழியம் எப்போதுமே பரிந்து பேசியிருக்க நமக்காக தான். அவரும் இதை செஞ்சாரு. கோபாக்கினையில இருந்து நம்மளையும் அவர் காப்பாத்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறது, இது எல்லாமே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, என்னைய காப்பாத்தினது போல மற்றவங்களையும் காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவரோட கிறிஸ்துவின் ஆவியோடு கூட நான் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஊழியத்தை அழகா மோசே அந்த இடத்துல பரிந்து பேசி சொல்லி இந்த தீங்கு செய்யாதபடிக்கு இந்த ஜனங்கள் மீது பரிதாபம் கொள்ளும். ஏறக்குறைய அவனுடைய டோன் இப்ப நாம வாசிக்கிற மாதிரி பிளெயினா இருந்திருக்காது. அந்த இடத்துல ரொம்ப கெஞ்சி மோசே தேவனை நோக்கி, உங்களுடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு தயவு செய்து திரும்பி உங்களுடைய ஜனங்களை கொஞ்சம் கூட நீங்க என்ன தீங்கு செய்யாதபடிக்கு பிளீஸ் 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 10 தடவை சேர்த்து அவன் அவர்கள் மீது பரிதாபம் கொண்டு, அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றான், அட்லீஸ்ட் நீங்க இவங்க மேல கோபமா இருந்தீங்க அப்படின்னா
என் பேரையும் சேர்த்து இவங்களோட சேர்த்து எடுத்துருங்க அப்படிங்கிற லெவலுக்கு அவன் ஜெபம் அதிக ஊக்கத்தோடு, பரிந்துரை ஜெபம் அப்படின்னா ஏதோ நம்ம பேரை சொல்லி ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்றதுக்காக இல்லை. இயேசு கிறிஸ்து ஏதோ பேதுருவை ஆசீர்வதிங்க, பேதுரு இந்த மாமியாரை ஆசீர்வதிங்க அப்படின்றதோட நிக்கல. அதிக ஊக்கத்தோடும் அதிக வியாகுலப்பட்டு ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்த பொழுது அது சுகமாயிருந்தாலும், விடுதலையாயிருந்தாலும், ரட்சிப்பாயிருந்தாலும் அவர்களுக்கு உடனடியாக நிறைவேறினதாய் இருந்தது. அதனால அந்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே தேவனுடைய மகா பெரிதான கிருபை. 2வது, அவன் தேவனுக்கு முன்பாக வல்லமையை வாங்கிட்டான். ஏன்னா அவன் அது கிறிஸ்துவோடு கூட இந்த பரிந்துரைக்கக்கூடிய ஊழியத்துல நாமும் பங்கு கொள்ளுவோமையானால் தேவனுடைய நீதியினுடைய அந்த மகாமன்றோன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு முன்பாக நாமும் வல்லமை பெற்றவர்களாய் நிற்போம். ஏன்னா உன்னைய நான் பெரிய ஜாதியாய் ஆக்குவேன் அப்படிங்கிறார். தள்ளிக்க உன்னை நான் பெரிய ஜாதியா ஆக்குவேன் அப்படிங்கிறாரு. தள்ளுனாலே பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவன் அவன் தள்ளாம நின்னு மகா வியாகுலத்தோடு அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுறப்போ அந்த பெரிய ஜாதியில சந்ததிக்கு சந்ததியாய் அவன் ஆசிர்வதிக்கப்படக்கூடிய விதத்துல தேவன் அவனை ஆசிர்வதித்தவராய் இருக்கிறார். ஏன்னா அந்த பரிந்து பேசுதலின் ஜெபம் தேவனுடைய சமூகத்துல ரொம்ப அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. இதுக்கு அடுத்ததா நாம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் ஒரு சில சமயங்கள்ல ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜெபமா இருக்கணும். எப்படி அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு சில பேருக்கு வியாதிக்காக ஜெபம் பண்ண போறோம். அவங்ககிட்ட ஜெபம் பண்ண சொல்லி சொல்றோம். பட் அவங்க அந்த ஜெபத்துக்கு எனக்கு சொல்ல தெரியாதுப்பா, நீங்களே சொல்லுங்கப்பா அப்படின்றப்போ நாம சரி, நம்ம அவங்களுக்கு நான் சொல்ற மாதிரியே திரும்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தை ஒழுங்குபடுத்தி கொடுக்குறோம். இப்படி சொல்லுங்க, என்னென்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தோடு கூட அந்த கரெக்டா அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லக்கூடிய விதத்துல தெளிவா ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரியப்படுத்துறோம். நீங்க ஏறெடுக்கக்கூடிய அந்த ஜெபம் முடிக்கிறதுக்குள்ளாட்டி அவங்க அழகா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாட்டியுமே அந்த சுகமோ அல்லது அந்த வியாதியில இருக்கக்கூடிய ஒரு விடுதலையோ அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பதிலோ உடனே கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா அந்த ஒழுங்கு நாம அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அந்த ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சமயத்துல அவர்களுடைய விசுவாசமும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியோடு சீர் பொருந்தும் பொழுது அவர்களுடைய வசனமும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியோடு கூட இணைந்ததாய், கிறிஸ்துவனுடைய ஆவியோடு கூட இணைந்ததாய் அதை டிராவல் பண்றப்போ அந்த ஜெபம் ஜெயிக்கக்கூடிய ஜெபமாய் மாறுகிறது. இது நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறப்ப மட்டும் நம்ம அந்த முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜெபம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்கிறப்போ நாம தனிப்பட்ட விதத்துல நான் சிநேகிதனோடு கூட பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன மோசேயே அழகா ஃபார்முலேட் பண்ணி கரெக்டா பேசினான். இன்னைக்கு பல பேர் இயேசு எனக்கு நண்பன் போல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாதவைகள் எல்லாத்தையுமே அளப்புகிறவர்களாய் வீண் வார்த்தைகளினாலே நம்மளுடைய ஜெபத்தை அதிகமாய் பேசுகிறதுனாலே கேட்கப்படும் என்று அந்த நினைப்புக்குள்ளாரே இருக்கிறவர்களாய் நம்மளுடைய ஜெபம் ஒரு நாளுமே அனுமதிக்கப்படவே கூடாது. நீங்கள் விண்ணப்பம் அதனால நீங்க விண்ணப்பம் பண்றப்போ அந்த அந்த முறைப்படுத்தப்பட்டதாய் இருக்கணும். அதுல ஒரு பட்டியலிடப்பட்டதாய் இருக்கணும். ஏன்னா யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஆமென். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. ஏன்னா பல சமயங்கள்ல நம்மளுடைய ஜெபங்கள்ல
இது கர்த்தர் என்னுடைய வாயிலே சொல் பிறவாததற்கு முன்பாகவே அவைகளை அறிந்தவராய் இருக்கிறார். தாயின் கருவிலே ஏற்படுவதற்கு முன்பாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தவராய் இருக்கிறார். அதனால எனக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும், அவரே கொடுப்பாரு. எலியாவுக்கு என்ன தேவைங்கிறத அறிஞ்சவரு காக்காவை கொண்டு என்னது அவனுக்கு கரிசோறு போட்டாரு. இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு விசுவசிக்கிறதுக்கு சரியான காரியங்கள் தான். ஆனா இன் பிராக்டிக்கல்ல எலியாவுக்கு அந்த காக்காய கொண்டு அந்த இடத்துல ஆகாரம் கொடுக்கப்பட்டதுன்னா அதுக்கு முன்னாடி தேவனுடைய வசனத்துக்கு அவன் கீழ்ப்படிஞ்சிருந்தான்றது முக்கியமான ஒரு விஷயம். இங்க இருந்து ஓடி போனான், இதை செய்யினா செஞ்சான், அங்க போய் காத்திருன்னா காத்திருக்கான், ஒழித்துக்கொள்னா ஒழிச்சுக்குவான், வெளியே வானா வெளியே வரான். அந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்துல சொல்றத மாத்திரம் செஞ்சவனா இருந்ததுனால அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த காக்கா கொண்டாந்து அவனுக்கு கறி சோறு போட்டது. ஆனா உலகமே பஞ்சமா இருந்தாலும் அவனுக்கு தலை நிமிர்கிறவர்களாய் இருக்கிறதுக்கு காரணம் அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஏன்னா ஆவியானவர் சித்தம் இன்னதென்று அறிந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறவனாய் இருக்கும் பொழுது எலியா ஜெபிக்கிறவனாய் அந்த இடத்துல காணப்பட்டான். ஆனா பல சமயங்கள்ல நம்மளுடைய ஜெபங்கள் ஏன்னா இதுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடமையும் இந்த அங்கீகாரத்தையும் நம்ம தவறுதலாய் பயன்படுத்தும் பொழுது, இதே யாக்கோபுல 4வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசித்தோம். 3வது வசனத்தை வாசிக்கல. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளின் நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்திலையும் நம்ம தேவையானதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாம உங்களுடைய சுய இச்சையின்படி நீங்கள் ஜெபிக்கிறதுனாலே நீங்க என்னது நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யல. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. ரைட்டு, நான் தினைக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் எல்லா ஜெபத்தையும் நான் சொல்லாம காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்துருவேன். உட்கார்ந்ததுல இருந்து அப்படி சத்தமா நான் ஜெபிப்பேன், ஊக்கத்தோடு நான் ஜெபிப்பேன். ரைட்டு, ஆனா உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய், அப்படின்னா சுயநலத்தோடு தவறாக நம்மளுடைய சுயநீதிப்படி நமக்கு என்ன தெரியுமோ அதுபடி நாம இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம், நமக்கு என்னென்ன புரியும் அந்த லெவலுக்குள்ளார நீங்கள் செபிக்கிறதுனால பல சமயங்கள்ல அது சித்திக்கிறதாய் இல்லவே இல்லை. சித்திக்காம போயிடுது. காரிய சித்தி உள்ளவன் பாக்கியவான். அந்த காரிய சித்தி உள்ளவன் எப்படி அப்படின்னா, நான் இன்னைக்கு இந்த வேலையை செய்யறேன், இது தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறத. நீங்க பொருள் அமர்ந்தாலும் எழுந்தாலும் உண்டாலும் உண்ணாம இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்துல உபவாசம் இருந்தாலும் சரி, உபவாசம் இல்லாம இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையுமே வசனம் 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 வசனத்துக்கு அடிப்படையில தான். ஏன்னா அது உங்களுடைய தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால எந்த ஒரு விதத்திலையுமே என்னுடைய வாயின் வார்த்தையினாலே தகாத விதத்துல விண்ணப்பம் பண்ணாதபடிக்கு இருக்க தேவன் அந்த இடத்துல, ஏன்னா 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அவன் ஜெபம் பண்றது ஆண்டவரே எனக்கு அதைத்தாங்க ஆண்டவரே, இதைத்தாங்க ஆண்டவரே, நான் வீடு வாங்கணும் ஆண்டவரே, கார் வாங்கணும் ஆண்டவரே அப்படிங்கிறதுக்கு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளினாலே. அப்போ ஜெபம் பண்றதுக்குள்ளாரே மதிகேடும் இருக்குது, சேதமும் இருக்குது. நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நம்மளுடைய ஜெபம். ஆனா நம்மளுடைய தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியோடு கூட இணைந்து கிறிஸ்துவின் ஆவிக்குள்ளாரே ஜெபிக்கிறவர்களாய் மறுக்கிற பொழுது நம்மளுடைய பற்பல இச்சைகள்னால 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 6வது வசனம்.
பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. ஆமென். தெளிவா வாசிங்க சிஸ்டர். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. ஆமென். பற்பல இச்சைகளினாலே இழுப்புண்டு. அப்போ இச்சை அப்படிங்கிற ஒரே வார்த்தையில அத சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னா, சுயநல ஆசையோடு மற்றவர்கள் மற்றவர்களுக்குரியதை விரும்பக்கூடிய பேர் ஆசையோடும் இது தொடர்புடைய ஒரு வார்த்தை. ஏன்னா நமக்கு அது வரைக்கும் இது மூத்த குமாரனுக்கு தனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து கொண்டாடணும்ன்ற ஒரு ஆசை அவனுடைய இருதயத்துக்குள்ளார இருந்துச்சா இல்லையாங்கிறது பதிவு செய்யப்படலை. ஆனா அன்னைக்கு தன்னுடைய தம்பிக்கு தகப்பனார் செய்யறப்போ அவனுக்கு மட்டும் செய்ய நானும் வாங்கி இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகாத விதமான சிந்தை அன்னைக்குதான் வருது. அப்பதான் சொல்றாரு, நீ என் கூட தானே இருக்கிற, என் சபையில தானே இருக்கிற, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில தான் நீங்க இருக்கிறீங்க, நீங்க கிறிஸ்துவனுடைய ஆவியோடு கூட தான் இணைந்து ஜெபிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு தான் உன்னுடைய வாக்கு இப்படி ஏதாவது மாறுது. ஏன்னா நமக்கு பற்பல இச்சைகள் அப்படின்றது அப்பத்தான் சீட்டாகக்கூடியதா இருக்கு. அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் விடுதலை தரக்கூடிய விதத்துல உங்களுடைய ஜெபம் ஞானம் உள்ளதா அமையணும். அப்படின்னா ஆவியோடு கூட நாம் இணைந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய லிஸ்ட்ல நமக்கு தேவைகள் எல்லாத்தையுமே எனக்கு அது தாங்க ஆண்டவரே, இது தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேவைகளை தெரியப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு தினைக்கு அதை சொன்ன மினியமாவே கார் வேணும் ஆண்டவரே, கார் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒரு நாள் இல்லை 30 நாள் 40 நாள் உபவாசம் இருந்து சொன்னீங்கன்னா 40வது நாள் வீட்டு வாசப்படியில கார் நிற்கும். இது உலகபூர்வமான ஆசீர்வாதத்துக்குரிய துர்போதனைகளாய் இருக்கக்கூடியதா இருக்கு. பட் ஆனா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 6வது அதிகாரத்துல 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றது எல்லாத்தையுமே கூட கொடுக்கப்படும். குறைச்சலாம் கொடுக்க போறது கிடையாது. நமக்கு தேவனுடைய காரியத்துக்குள்ளார நமக்கு அவைகளையும் கொடுப்பார், இவைகளையும் சேர்த்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா சங்கீதக்காரன் 106வது சங்கீதம் 15வது வசனம் 14, 15 ரெண்டையுமே வாசிங்க. வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். ஆமென். அப்போ அவங்க வனாந்தரத்துல அவங்களுக்கு எனக்கு சாப்பாடு இல்லைன்னாங்க, மன்னாவை அனுப்புனாரு. அவங்களுக்கு நான்வெஜ் கிடைக்கலன்னாங்க, நான்வெஜ்ஜையும் சேர்த்து அனுப்புனாரு. எல்லாத்தையுமே கொடுக்கிறப்போ அவங்க கேட்டதை அவங்களுக்கு கொடுத்தது மாத்திரம் இல்லாம அதுக்கப்புறமேட்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்தது மட்டும் இல்லாம அவர்களுடைய ஆத்துமாக்குள்ளார இளைப்பையும் சேர்த்து அனுப்பினவராய் இருந்தார். அவர்களை வனாந்தரத்துல தேவனை பரீட்சித்து பார்த்தார்கள். அதனாலதான் அவங்களுக்கு ஆத்மாக்குள்ளார இளைப்பையும் சேர்த்து அனுப்பினாரு. ஏன்னா பல சமயங்கள்ல நம்மளுடைய ஜெபம் வேண்டுதல் செய்கிறப்ப ஆவியானவரோடு கூட நம்ம சேர்ந்து ஜெபிக்கிறப்ப கர்த்தர் என்ன விரும்புறாரோ அந்த காரியத்தோடு கரெக்டா நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா பல சமயங்கள்ல நான் சொல்லுவேன், எசேக்கியா கூட தன்னுடைய ஆயுசுனால 15 வருஷம் கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேவனுடைய சமூகத்துல முகம் குப்புற விழுந்து அப்படி அழுது புலம்பி அவன் ஜெபம் பண்ணாமலே இருந்திருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் பல சமயங்கள்ல என்னுடைய பைபிள் ஸ்டடியில சொல்லக்கூடியவனா இருப்பேன். காரணம், அந்த 15 வருஷத்துல அவன் தேவனுக்கு விரோதமாய் போனது அந்த 15 வருஷத்துக்குள்ளாரதான் தேவன் அவனை தண்டிக்கிற அளவுக்கு போகிற அளவுக்கு போச்சு. அது இல்லாம இருந்திருக்கும் அப்படின்னா எசேக்கியாவுல இருக்கக்கூடிய சரிதம் அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பர், ரொம்ப அதிகமான தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜா அப்படின்னா அவனாத்தான் இருக்க முடியும். ஆனா இந்த தேவனுடைய சமூகத்துல இந்த நமக்கு தேவையானதை மட்டும் கேட்கிறோம்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்லாததையும் சேர்த்து கேட்கிறப்ப கொடுப்பார். அவங்க கேட்டார்கள்,
அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். நீங்க கேட்டது நிச்சயமா கிடைக்கும், இல்லைன்னு சொல்லல. நல்லா ஜெபம் பண்ணுங்க. கார் வேணுமா, கார் கேட்டு ஜெபம் பண்ணுங்க. வீடு வேணுமா, வீடு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லது ஃபாரினுக்கு போகணுமா, ஃபாரின் போறதுக்கும் கேட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லது நீங்க என்னென்ன காரியத்தை எல்லாமே உலகப்பூர்வமா இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் விரும்புறீங்களோ அது எல்லாத்தையுமே கேட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க கேட்டதை கேட்ட வண்ணமாவே கர்த்தர் கொடுக்கறதுக்கு அவர் தயால குணம் உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா நீங்க பைபிள் படிக்கிறீங்க, நீங்க என்னது சபைக்கு போறீங்க, ஞானஸ்நானம் வாங்கிட்டீங்க. அதனால நம்மளுடைய சுயநீதியை நான் அவனை போல, ஆயக்கார ஜெபம் தான் நம்மளுடைய ஜெபங்கள்ல பல சமயங்கள்ல நிக்கிறதா இருக்கு. நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் ரொம்ப சூப்பரா இருந்து உம்முடைய சமூகத்துக்குள்ளார நான் என்னையே காத்துக் கொள்கிறேன், அதனால எனக்கு இதெல்லாம் நீங்க தாங்க அப்படின்னப்போ அவர்கள் கேட்டதே அவருக்கு கொடுத்தார். அவர்கள் கேட்காதது ஆத்துமாக்களிலே இழப்பையும் தந்தார். சமாதானத்தை தேவன் நமக்கு தரணும் அப்படின்னா அவர் விரும்புறத மாத்திரம் நான் வச்சிருக்கணும். அந்த போட்டை விட்டுட்டு வான்னு சொல்லி பேதுரு கிட்ட சொல்றப்ப அந்த போட்ல ராமுழுக்க போய் அந்த மீன் பிடிக்கலன்றதுக்காக தான் அவன் அவ்வளவு வருத்தப்பட்டு வெசனப்பட்டு உட்கார்ந்துருந்தான். அப்பத்தான் அந்த வார்த்தை அவனுக்குள்ளார வேலை செஞ்சிச்சு. பட் அந்த மீனை பிடிச்சி அந்த படகு நிறைய ஆசீர்வாதத்தை வந்ததுக்கு அப்புறமேட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டான். எலிசாவை எலியா கூப்பிட்டு அபிஷேகம் பண்றப்போ அவன் ஏர் மாடுகளையும் கலப்பையும் அவன் அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கு மட்டும் இல்லாம தன்னுடைய எருதுகளை எல்லாத்தையும் அடிச்சு தன்னுடைய ஏற்கலப்பைகளை எல்லாத்தையுமே வெட்டி விறகாக்கி அதுல இருந்து சமைச்சு விருந்து எல்லாருக்குமே போட்டுட்டு இனிமே திரும்பியே இந்த பக்கமே வரமாட்டேன்ற லெவலுக்கு அவ்வளோத்தையுமே விட்டுட்டு வந்தான். அப்பதான் அவனுக்கு தாவீது கொடுத்துட்டு போன ஆசீர்வாதத்தை காட்டிலும் சாலமோன் அவன் தேவனுடைய சமூகத்துல கேட்கிறப்ப நான் அந்த ஜனங்களை ஆள்றதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டனையும் தேவனுடைய சமூகத்துல இருந்து வரக்கூடிய பதில், நீ கேட்டதையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து தருக்கிறேன். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுறப்போ மற்றது எல்லாத்தையுமே தேவன் கூட்டி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதுல நமக்கு தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை நாம நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுல நம்ம தவறுதலான ஒரு நோக்கத்தோட நாம ஜெபிக்கிறோம் அப்படின்னா என்னாகமத்தினுடைய புத்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென். தேவன் சொல்லியதுதான். பிளாத்துக்கு எழுதுனதுதான் சொல்லக்கூடிய விதத்துல தேவன் சொன்னதுதான். அவர் மனமாற மனுபுத்திரர் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு தடவை ஒரு காரியத்தை செய்ய வேணாம்னு சொல்லிட்டா திரும்ப செகண்ட் ஒப்பீனியனுக்காக தேவனுடைய சமூகத்துல போய் நிக்க கூடாது, அதை கேட்கவும் கூடாது. செய்யன்னு சொல்லிட்டாருன்னா செஞ்சிடணும், செய்யாதன்னு சொல்லிட்டாருன்னா விட்டுடணும். இதுல நான் இன்னும் எனக்கு அதை தாங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவர், எனக்கு புரியல, நீங்க விளக்கம் தாங்க அப்படின்னா மரியாளுக்கு நீ போய் எலிசபெத்தை பாருன்னு சொல்லி ஒரு அடையாளம் சொன்னது மாதிரி கொடுப்பாரு. கிதியோனுக்கு எனக்கு இன்னும் நான் எப்படி போய், நானும் சின்ன ஜாதி, நீ பெரிய பராக்கிரமுள்ள ஒருத்தனை போய் நீ எதிர்த்து சண்டை போடணும்னு சொல்ற, எனக்கு புரியல அப்படின்னு சொல்றப்போ அடையாளத்தை கேளு, உனக்கு நான் தரேன், தோல் நனையணும், வயல்வெளி நனையக்கூடாது, வயல்வெளி நனையணும், தோல் நனையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறப்போ அதுக்கும் தேவனுடைய சமூகத்துல இருந்து பதில் கிடைச்சது. ஆனா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இது எப்படி ஆகும்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்துக்குள்ளாரே அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாரே உள்ளார நின்னே இது எங்கனம் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறப்பதான் சக்கரையா வாயை இழுத்து மூடுனவராய் இருக்கிறார் கர்த்தர். கவனிங்க, நம்மளுடைய ஜெபங்கள்ல பல சமயங்கள்ல தேவன் செய்ய சொல்ற காரியம் இது உனக்கு வாய்க்குன்னா ஆமேன், அப்படியே ஆக கிடவுது அப்படின்னு சொல்லிட்டு இதோ நான் உமது அடிமை அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு பிரியமான விதத்துலதான் இருக்கணும். தகாத உள்நோக்கத்தோடையும்
தகாத மனோபாவத்தோடையும் நாம ஜெபிக்கிறதுக்கு பிலேயாம் போல ஒரு பெரிய உதாரணம் இந்த வேதாகமத்துல வேற எதுவுமே இல்லை. ரொம்ப பெரிய உதாரணம் அவன். ஏன்னா போகாதன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு புகழுக்கும் பொண்ணுக்காகவும் இச்சைக்காக அவன் திரும்பவும் தேவனுடைய பார்வையில அவன் கேட்கிறான். அப்போ 2 தெசலோனிக்கருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 11-12 வசனம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கவனிங்க, இது பழைய ஏற்பாட்டுல தேவன் விரும்பக்கூடிய விதத்துல இல்லாம அவங்க இச்சித்ததை கேட்டாங்க. கேட்டதை கொடுத்தது மட்டும் இல்லாம ஆத்மாவுல இழைப்பு அப்படின்னா 40 வருஷமா அலைஞ்சு தெரிஞ்சு சோர்ந்து போனாங்க. அலைய விட்டுட்டார் கர்த்தர். ஆனா அலைய விட்டதுல அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லவே இல்லை. புதிய ஏற்பாட்டுல நாம வாசிக்கிறப்போ ஆகையால் சத்தியத்தை விசுவசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவருக்கும். அப்ப சத்தியத்தை விசுவசிக்கிறதுனா வார்த்தையின்படி, எனக்கு இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, இன்ன விஷயத்தை இப்படித்தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதனாலதான் செல்போன் டவர் மாதிரி நிற்கக்கூடிய இந்த போதகங்கள்லாம் செல்போன் டவர் மாதிரி. நீங்க ரிசீவ் பண்ணக்கூடிய ஹேண்ட்செட் உங்க கையில இருக்குது. ஆனா டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய தேவன் மேலிருந்து அருளுகிறவராய் இருக்கிறார். அந்த அருளின விஷயத்த இதை டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கரெக்டா ரிசீவ் பண்ணோம்னா ஜபமா இருக்கும். அல்லனா அவர்கள் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அந்த கொடிய வஞ்சகம் அப்படின்னா என்னதுன்னா, அநீதியில் அவர்கள் பிடிக்கப்பட்டவர்களா இருக்கிறது அப்படின்னா இவங்க நாளைக்கு சத்தியத்தை விட்டே விலகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனாலதான் பிரியமானவர்களே, கூடுமானால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள்ன்ற வசனம் இங்கதான் நிக்குது. ஏன்னா நம்ம பல சமயங்கள்ல நான் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாம சத்தியத்தை விசுவசியாமல் வசனத்துப்படி எதுவா இருந்தாலும் உங்க வீட்டுல இன்ன காரியம் நடக்கணும், இப்படி இருக்கணும், இது நடக்கணும், இப்படி செய்யணும் அப்படின்னு எந்த விஷயத்தை நீங்க பேசுனீங்கனாலும் அந்த விஷயத்துல சத்தியத்தை விசுவாசத்தோடு அப்படின்னா வசனத்துக்கு அடிப்படையில, வார்த்தைக்கு அடிப்படையில விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிற பொழுது நீதியில் நான் பிரியப்படுகிறவனாய் இருக்கிறேன். அப்படி இல்லாம எனக்கு சுயநீதியை மட்டும், தேவநீதியை பேசாம என்னுடைய சுயநீதியை மட்டும் நான் பேசுகிறவனாய் இருக்கும் பொழுது நான் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு, பொய்யை விசுவசிக்கும்படிக்கு. அப்ப அவங்க சத்தியத்தை விட்டே விலகிற அளவுக்கு அவங்களுக்கு வஞ்சகத்தினுடைய ஆவியை அனுப்புறதே பிசாசு இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க பிரியமானவர்களே, பிசாசு அவங்களுக்கு அனுப்பல, தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். வசனம் இன் ஃபியூச்சர்ல இருக்குது, அனுப்புவார்னு இருக்கு. வேணா சிஸ்டர் திரும்ப அந்த 12வது வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அப்போ தேவன் கொடுக்கக்கூடியது நல்ல ஆசீர்வாதத்தை தரணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க அமர்கிறேன் அப்படின்னா நான் விசுவசிக்க வேண்டியது சத்தியத்தை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு பாடத்தை அழகா கெத்செமனில அவர் ஜெபித்த பொழுது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அதோட அவர் ஜெபம் நின்றுச்சுன்னா நீங்களும் அப்படி ஜெபிக்கலாம். பிதாவே எனக்கு இந்த சின்ன உபத்திரம் என்னை விட்டு அகலட்டும், எனக்கு இந்த லேசான இந்த உபத்திரம் சீக்கிரமாய் நீங்கட்டும், எனக்கு இந்த தொந்தரவுப்படுத்தக்கூடிய இந்த முதுகு வலி, காலு வலி, இதெல்லாம் எதுவா இருந்தாலுமே வார்த்தையின்படி நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, எனக்குள்ளார இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாத்தையும் நீங்க அகற்றுங்க, இதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா தேவ நீதி உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம்.
இல்லைன்னா அநீதியில் பிரியப்படுகிறவர்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்பவே திரும்ப அடுத்து, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது. மனுஷகுமாரனா இருக்கிறப்ப தேவனுடைய சித்தத்துக்குள்ளாரதான் அதை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி எவ்ரி ஹியூமன் பீயிங் அப்படித்தான் செய்யணும். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜெபிக்க வேண்டியது தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் இந்த நாளில நம்ம அதிகமாய் ஆணித்தரமாய் இன்சிஸ்ட் பண்றவரா இருக்கிறார். ஏன்னா உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அப்போதான் நமக்கு அந்தபடியே ஆவியானவர் தாமே நம்மளுடைய பலவீனங்களிலே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் தாமே நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இதுதான் நம்ம ஆவியில ஜெபம் பண்ணக்கூடிய பாக்கியமாய் இருக்கிறது. ஏன்னா ரோமருக்கு எழுதின நிருபத்துல 28வது அதிகாரம் 27வது வசனத்துல நாம வாசித்தபடியே ஆவியானவர் தாமே தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்யப்படுகிறாரே, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கிறார். அதே சமயத்துல ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிவார். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி பார்க்கறது எப்ப அப்படின்னா, எனக்குள்ளார கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறப்பதான். சத்தியம் என்ன சொல்லுது, என்னுடைய தேவை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணி பார்க்கறப்பதான் தேவ ஆவியானவர் நமக்குள்ளாரே ரொம்ப அதிகமாய் செயல்பட வல்லவராய் இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில கர்த்தர் தாமே நம்மை நிறைவாய் ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி பல சமயங்கள்ல நாம ஜெபிக்கிறவர்களா தான் இருக்கிறோம். ஏன்னா கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரம் 9வது வசனம், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஆமென். அதுக்காக தான் நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் இடைவிடாது ஜெபம் பண்றோம் அப்படின்னா, நீங்கள் எல்லா ஞானத்தோடும், ஜெபம் பண்றதுலயும் ஞானத்தோட தான் ஜெபம் பண்ணும், ஆவிக்குரிய விவேகத்தோடும். கட்டாயமா நாம ஜெபம் பண்றப்பவே ஆவிக்குரிய விவேகத்தோடு கூட தான் ஜெபிக்கணும். அவருடைய சித்தம் இன்னதென்று அறிகிற அறிவிலே நிரப்பப்படவன். சங்கீதக்காரன் சொல்றான் 32வது சங்கீதத்துல 9வது வசனம், சங்கீதம் 32:9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஆமென். இந்த ஏதாச்சும் போட்டு கட்டுனாதான் குதிரை, புத்தி இல்லாத குதிரையும் கோவேறு கழுதையும் இருக்கும். இல்லைன்னா புத்தி இல்லாத குதிரை என்ன செய்யணும், நீ குதிரையாயிரு கழுதையாயிரு என்ன வேணாலும் இருக்க, அதை பத்தி இல்லை. ஏன்னா அப்படி போல இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது வேத வசனம். ஏன்னா புத்தி இல்லாத குதிரை, அப்ப புத்தி உள்ள குதிரைன்னு ஒண்ணு இருந்திருக்கு. புத்தி இல்லாத குதிரை தான் தாறுமாறா ஓடும், பாதையின் பக்கம் கரெக்டா ஓடாது. அதுக்கு கடிவாளம் போட்டதுக்கு அப்புறமேட்டு கரெக்டா அதுக்கு தெரியிற பாதை ஸ்ட்ரைட் ரூட் மட்டும்தான் தெரியும். அந்த கடிவாளம் என்னதுன்னா வசனம். கண்களுக்கு கழிக்கம் போடு, அதை எல்லாத்தையுமே நீங்க நேர் பார்வையில வசனம் இன்னைக்கு சொல்லுது, இப்ப இது சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கோவேறு கழுதைகளை போல. கோவேறு கழுதைன்னா அதை அடக்கவே முடியாது, எனக்கு நான் போகும், எனக்கு நான் வரும். ஆனா அதை ட்ரெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆளே தேவையில்லை, அதுவா போயிடும், அதுவா வரும், அதை மேய்க்கவே தேவையே இல்லை. அந்த புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஆனா பல வருஷமாவே இந்த மாதிரி குதிரையை போல இந்த மாதிரி கழுதையை போலதான் இருந்திருக்கிறோம்னு சொல்லி நாம ஒப்புத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமா ஆண்டவரே, பல சமயங்கள்ல நான் இந்த மாதிரி புத்தி இல்லாம தான் இருந்தேன், இந்த மாதிரி கழுதை மாதிரி தான் இருந்தேன். ஆனா நான் இன்னைக்கு என்னைய தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் தாமே அவருடைய சித்தம். ஏன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனம். இந்த வசனத்தோட முடிப்போம். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும்.
மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். அம்மன். மனுஷனே இப்படி கணக்கு கேட்பாங்க. எவன் தேவனுடைய தன்னுடைய எஜமானுடைய சித்தத்தை அறிஞ்சும் தப்பு செய்யறானோ அவனுக்கு அடி கொஞ்சம் இல்லையா, அநேக அடிகள். அறியாம தப்பு செஞ்சானா அவனுக்கு கொஞ்சம் அடி இருக்குமா? நமக்கு தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே அவருடைய வருகை குறித்தும் அவருடைய அனாதி தீர்மானத்தை குறித்தும் வெளிப்படையாய் சொல்லக்கூடிய ஒரு சத்தியத்தினுடைய சபையில நாம இருக்கிறோம். இந்த அங்கத்துக்குள்ளார இருக்கிறப்போ நம்மளுடைய அடிப்படையா இருக்கக்கூடிய இது பெரிய கடுமையான சத்தியத்தை பத்தி இன்னைக்கு நான் பேசல. அடிப்படையான சத்தியம். அந்த அடிப்படையான சத்தியத்துல தேவனுடைய சித்தத்துக்குள்ளார நின்று நாம அவருடைய சத்தியத்தின்படி ஜெபிக்கிறவர்களா இல்லை அப்படின்னா அநேக அடிகளும், அதாவது அவரை விட்டு விலகக்கூடிய வஞ்சகத்தின் ஆவியை பிடிபடுகிறவர்களாய் இருக்கக்கூடியதற்கும் அநேக வாய்ப்பு உண்டு. அதனால அவைகளிலிருந்து விடுபடத்தக்கதாய் தேவனுடைய அந்த சித்தத்தின்படி நாம நிற்கத்தக்கதாய் யாராச்சும் ஒருத்தர் நல்ல உருக்கமா ஆவியானவரோடு கூட இணைந்தவர்களாய் இம்மீடியட்டா ஜெபிப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்தி எங்கள் பரமநேஸ்வரே, உம்முடைய பரிசுத்தம் மிகுந்த கிருபைகளுக்காக கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளில நாங்கள் கேட்டதன்படியே நீர் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஜெபத்தில பக்குவப்படுத்தத்தக்கதாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவாராக. ராஜா, தேவனுடைய கிருபையினாலே இவர்கள் சத்தியத்தின்படி ஆவியானவரோடு கூட கிறிஸ்துவின் ஆவியில இணைக்கப்பட்டவர்களாய் இருந்து ஜெபிக்கக்கூடிய விதத்துல தேவ வல்லமையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, ஜெபத்திலே இருக்கக்கூடிய எல்லா தாறுமாறுகளும் அசூசிகளும் நீங்கப்பட்டவர்களாய் தேவனுடைய மகா பெரிதான சித்தத்தின்படி, இதோ சுய விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே, தேவ நீதியின்படி ஜெபிக்க, அநீதியில் விருப்பம் உள்ளவர்களாய் அல்ல, தேவ நீதியில விருப்பம் உள்ளவர்களாய் இருந்து ஜெபிக்க, அவர்கள் கேட்டதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல ஆண்டவரே, நீர் தருகிறதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவ தீர்மானத்தின்படி ஜெபிக்க இன்றைய நாளிலே கற்றுத்தருவீராக ஆண்டவரே. நீரே ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருவருடைய தேவைகளிலும் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen. ஆமென். ஆமென். Amen. Prayer request, Amen. Praise Lord, brother. சாட்சி அந்த மாதிரி Praise Lord, brother. Thank you, brother. Praise the Lord. Praise Lord, brother. 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 Praise Lord, praise Lord. Praise Lord, brother. Praise Lord, brother.